கூறினால் முதல்வர் முதல் திமுகவின் தொண்டர்கள் வரை பயத்தில் இருப்பதாக பாஜக நிர்வாகியும் நடிகையுமான குஷ்பு இறங்கி அடித்துள்ளார். உண்மை எப்படி பயத்தை கிளப்பி விடும்னா அழகா பார்த்துட்டு இருக்கேன். திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து அத்தனை பேர், மந்திரியிலிருந்து மினிஸ்டர்ஸ்ல இருந்து பேச்சாளர்கள்ல இருந்து கடைசி இருக்கிற தொண்டர்கள் வரைக்கும் எல்லாரும் இன்னைக்கு என்னை பத்தி பேசிட்டு இருக்காங்க, வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. பழைய ட்வீட் ஏதோ பேசினது, ஏதோ ஒன்று சொன்னது, அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. நான் எதுவுமே டிலீட் பண்ணாம இருக்கேன். எல்லாமே என்னுடைய சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல இருக்கேன். நான் பேசும்போது ஒரு ஐடி விங்கோ இல்ல ஒரு வார் ரூம் வச்சுட்டு நான் பேசுறது இல்லை. நேருக்கு நேர் பேசக்கூடிய தைரியம் எனக்கு இருக்கு. அதுதான் இப்போ பண்றேன். எத்தனை பேர் எனக்கு எதிராக, எனக்கு எச்சரிக்கையாக ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க, இன்க்ளூடிங் திராவிட முன்னேற்ற கழகத்துல நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கிற ஒரு மினிஸ்டர் மேற்கொண்டு நான் ஒரே விஷயம் சொல்ல விரும்புறேன். ஏன் அவ்வளவு பயந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? குஷ்பு பேசினா அவ்வளவு பயமா? ஏன்னா குஷ்பு உண்மை பேசுவா, தைரியமா பேசுவா. நான் பேசினதுக்கு தவறாக அர்த்தம் எடுத்துக்கிட்டு அது மட்டும் மக்கள் மத்தியில போடுறதுக்கும் நீங்க ஒரு திசை திருப்பதற்கான ஒரு வேலை செய்யறதுக்கும் குஷ்பு இங்க உட்காரல. அது உங்களுடைய வேலை. ஏன்னா உங்களுடைய எந்தெந்த வகையில நீங்க மக்கள் ஏமாத்திருக்கீங்க, எந்தெந்த வகையில மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க, ஏமாத்திட்டு வருவீங்க, அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரே விஷயம் சொல்ல விரும்புறேன். டாஸ்மாக் குறைப்பீங்களா, குறைக்க மாட்டீங்களா? இது நீங்க சொன்னது, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது, உங்களுடைய யூத் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது. நாங்க டாஸ்மாக் குறைப்போம். குறைப்பீங்களா, குறைக்க மாட்டீங்களா? 3500 கிலோகிராம் 2000 கோடி வர்த் ட்ரக்ஸ் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அதுவும் உங்க கட்சிக்காரனுக்கு கிட்ட இருந்து. அப்போ அதுல உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, நீங்க சொல்லலாம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.